கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம் ஆதியாகமம் 26:7 அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்தபோது, இவள் என் சகோதரி என்றான். ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவனாலபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான்னு நாம் வாசிக்கிறோம். பயம்ன்றது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோட மிகப்பெரிய எதிரி. பயம் நாம் தேவன் மேலே வச்சிருக்கக்கூடிய விசுவாசத்தை கொலைச்சி போட்டுடும். பயத்தை எதிர்த்து போராடுறதுல ஈசாக்கு சரியான அணுகுமுறையை எடுக்கலை. அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் வாழ்க்கையில் பயத்தினால வந்த பிரச்சனையை பற்றி ஒருவேளை ஈசாக்கு அறிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பிரச்சனையினப்போ ஆபிரகாம் பயத்தை எதிர்த்து ஜெயிக்கலை. அதே போல் ஒரு பிரச்சனை ஈசாக்குக்கு இப்போ வந்திருக்குது. நம்ம எதிர்த்து போராடக்கூடிய எதிரிகள் நமக்கு முன்னாடி இருப்பாங்க. ஆனால் நமக்குள்ளா இருக்கக்கூடிய ஒரு மோசமான எதிரி பயம். இந்த பயம் நம்மளை பலவீனப்படுத்திடும். நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை இல்லை ஆபத்துகளை நம்ம முன்னாடி ஒரு பெருசாக காட்டும். நமக்கு இருக்கக்கூடிய பலத்தை எல்லாத்தையும் குறைச்சி மதிப்பிட செஞ்சிடும். இங்கே ஈசாக்குக்கு வந்திருக்கக்கூடிய பயத்துக்கும் ஆபிரகாம் 20வது அதிகாரத்தில் சந்தித்த பயத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஆபிரகாம் அபிமெலேக்குன்ற ராஜா சாரால சொந்தமாக்கி கொள்ள தன்னை கொலை செய்வானோன்னு பயந்தான். ஆனால் ஈசாக்கு கேராரின் மனுஷங்க ரெபெக்காலை எடுத்துக்கொள்ள தன்னை கொலை செஞ்சிருவாங்களோன்னு பயந்தான். இது கொஞ்சம் ஆழமான பிரச்சனை தான். ஆனாலும் கர்த்தர் அவனோட இருக்கிறாருன்ற விசுவாசத்துக்கு எதிராக அவன் பயந்தான். அவனுக்குள்ள தேவனுடைய பிரசன்னத்தினால வரக்கூடிய தைரியம் இல்லாமல் போயிடுச்சு. தைரியன்றது பயம், கூச்சம், கோழத்தனம் இது எல்லாவற்றிற்கும் எதிர்ப்பதும். தைரியசாலியான ஒருத்தரை பலசாலியானவராகவும் வீரதீரம் மிக்கவராகவும் துணிச்சல் மிக்கவராகவும் நாம் நினைக்கலாம். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் சரியானதை தொடர்ந்து செய்கிறதுக்கும் கூட சில சமயங்களில் தைரியம் தேவை. இந்த தைரியம் தன்னம்பிக்கையில் இல்லாமல் தேவன் மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தினால வரணும். கர்த்தர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன்கிட்ட வந்து நான் உன் கூட இருக்கிறேன்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. கர்த்தர் அவனோட இருக்கிறதுனால யாரும் எப்பொழுதும் அவனுக்கு தீங்கு இழைக்க முடியாதுன்றத தேவன் தெளிவுபடுத்தினாரு. ஆனால் அந்த பாக்கியத்தை தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்த தவறி போயிட்டான். நாம் கூட தினமும் வேதம் வாசிக்கிறோம், அவருடைய வாக்குத்தத்தங்களை நேசிக்கிறோம், அதை நமக்காக யாசிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய அனுதின செயல்பாடுகளில் அதை பயன்படுத்த தவறி போயிடுறோம். தேவனே நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற பட்சத்தில் நாம் மாம்சமானவர்களுக்கும் பிரச்சனை போராட்டங்களுக்கும் பயப்படுறது ஏற்றதல்ல. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்னு சங்கீதம் 56 நம்ம வாசிக்கிறோம். ஆமாம், சங்கீதக்காரன் பயம் வரும்போதெல்லாம் கர்த்தரை நம்புவேன்னு சொல்கிறான். அதே சங்கீதத்தில் நான் கர்த்தரை நம்பி இருப்பதால் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லக்கூடிய தெளிவை கவனிக்கணும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன்னு சொல்லக்கூடிய அளவு நமக்கு தைரியம் வேண்டும். ஆனால் விசுவாசத்தில் இன்னும் வளராத ஈசாக்கு நமக்கு இன்றைக்கி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறான். பயம் இருக்கக்கூடிய இடத்துல விசுவாசம் இருக்காதுன்னு, விசுவாசம் இருக்கக்கூடிய இடத்துல பயம் இருக்காதுன்றத நாம் நினைவில் வைப்போம். கர்த்தரின் பாதுகாப்பை எப்பொழுதும் நினச்சி தைரியமாக இருப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.